போடு போடு. நாம் பேச்செல்லாம் பதிவாகிட்டு இருக்குதா? இதோ ஓடிக்கிட்டு இருக்குது. சரி போடு போடு. உக்காரலாமா? காலை வலி இருக்குது. சரி உக்காந்துங்களேன், என்ன போயிட்டு. எந்த பக்கம் வளையிறதுன்னு தெரியல. எல்லாமே ஒரே மாதிரி பெயிண்ட் அடித்து வச்சுருக்கிறாங்க. எந்த பக்கம் வளையிறதுன்னு தெரியல. நம்ம 2 பேர் போகிறது தலை எழுத்துறோம். என்ன பண்ணுறது? இந்த மாதிரி அரளி செடி தலைக்கு மேலே போகக்கூடாது. ஆளை தட்டி விட்டுரும். ஆளுக்கு ஆகாது. வீட்டில் இருக்கிற ஆளுக்கு வீட்டு ஆம்பளைக்கு ஆகாது. எங்கள் வீட்டில் இருக்குதா? தட்டி விட்டுரும். இந்த செடி தானே சொல்கிறேன். இதே தான் எங்கள் வீட்டில் இருக்குதா? போய் கிளைய உடச்சி விட்ருங்க. என் வீட்டுக்கு இருக்குதா? உயரம் போகாமல் உடச்சி விட்ருங்க. அதுதான் பரவாயில்ல. ஆளை தட்டி விட்டுரும். என்ன பண்ணி விட்டுரும்? தட்டி விட்டுரும். எடுத்துருங்க, இருக்கக்கூடாது அந்த மாதிரி. அதே மாதிரி வாழைக்கன்னா அதிகம் வச்சுக்காதீங்க, கம்மியாக வச்சுக்கோங்க. அளவுக்கு அதிகமாக வேணாம். வாழைக்கண்ணு இருக்குது எங்கள் வீட்டில். என்ன நான் எதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் அது எல்லாமே வச்சுருவேங்க. 10 மரம் பக்கமாக இருக்குது. அது என்ன பண்ணுமா, நம்ம ஒருத்தர் வீட்டுலாம் உட்கார முடியாது. அதே நம்ம ஊர் இல்லை, இது வெளியூர். போனாலும் உட்கார முடியாது. நாங்கள் அப்புறம் கோயில் இருக்குது பாருங்க. அந்த கோயில்கிட்ட அதே சாமி ஏற்றுறது. போயிட்டு அங்கே உட்காரலாம், கோயில்கிட்ட உட்காரலாம். படிக்கட்டு வாழை மரம் நம்ம வெட்டி போடுறோம்ல, வெட்ட என்ன பண்ணணுமோ அதோட பிள்ளைங்களை வெட்டுற மாதிரி தான் இது. நீ வாழ்றியா நான் வாழ்றேனான்னு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குமா நம்மளை பார்த்து. ஓஹோ, தார் விட்டு வெட்டினா, தார் விட்டோம்னா கொலை மட்டுமா வெட்டுவோம், மரத்தையும் சேர்த்து தான் வெட்டுவோம். அப்போ அது கேட்குமா, பார்த்துக்கலாமா நீ வாழ்றியா நான் வாழ்றேன்னு பார்த்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குமா. தார் விட்டாச்சு, மரத்தை தார் வெட்டியாச்சு, மரம் வெட்டி தானே ஆகணும். வெட்டி தான் ஆகணும். நம்ம வெட்டினோம்னா அது திட்டி தான் தீரும். அதோட இயல்பு அந்த மாதிரி. கோப்பு வச்சுக்கிறான் அவனும் 2 ஏக்கரா 3 ஏக்கரா. அதெல்லாம் நம்ம சொல்ல முடியுமாண்ணா? நான் சொல்கிறது வந்து இந்த விஷயம் வந்து நான் காதில் கேட்டது. அதுக்கப்புறமேட்டு எங்கள் வீட்டில் வந்து வாழைக்கண்ணே நாங்கள் வைக்கல, மரமும் இல்லை.